ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் ஒரு லஞ்ச் பாக்ஸ் செட் ஆர்டர் பண்ணியிருக்கேங்க. இது ஒரு காம்போ செட்டு தான். செலோவேர் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதை அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹580. ₹580க்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். நான் வந்து ப்ளூ அண்ட் க்ரே கலர் காம்பினேஷனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. நீங்கள் காலேஜ் ஆர் ஆஃபீஸ் யூஸுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். என்னால் நம்பவே முடியல, இத்தனோண்டு பேக்குள்ளே 5 கண்டெய்னர் வச்சுருக்காங்களா அப்படின்னு. இந்த ஓப்பனிங் தான் எதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியலங்க. 2 ஜிப்பு, ஒரு ப்ரெஸ் டைப்பு. எனக்கு இந்த டிசைன் கொஞ்சம் பிடிக்கல. எனக்கு ஃபுல்லாக ஜிப்பாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஓகே, இதில் வந்து 5 கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 220 ml, இந்த கண்டெய்னர் வந்து 370 ml. இப்போ லாஸ்ட்டாக எடுக்கிறது பார்த்திங்கன்னா 550 ml வரைக்கும் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு. இந்த கண்டெய்னர்ஸ் வெயிட் பார்த்திங்கன்னா ஹெவியாகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லைங்க, கரெக்டான வெயிட்டில் இருக்குது. இந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா 370 ml வரைக்கும் நீங்கள் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சாம்பார், ஜூஸு, சூப்பு இல்லைனா வந்து மோரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த கண்டெய்னர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன 50 ml கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. பிக்கிலோ சால்ட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு. க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு இந்த கண்டெய்னர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கூடவே 2 ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கில் தாங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபோக்கு, ஒரு நார்மல் ஸ்பூனு. இது சில்வரில் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பேக்குள்ளே ஸ்பேஸ் பாருங்கள், இவ்வளோடு தான் இருக்குது. ஆனால் இதில் 5 கண்டெய்னர் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த 550 ml கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பரவாயில்லைங்க, லீக் ப்ரூஃப் ஏர் டைட் லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டாகவே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இவ்வளோ இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் இந்த கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. இந்த லிட்டு பார்த்திங்கன்னா சிலிக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டைட்டாக இருக்கிறதுக்கு ஃபுட்டு லீக் ஆகவே ஆகாது. மேபி இந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது வேணால் லீக் ஆகலாம். அவ்வளோ டைட்டாக கொடுத்துருக்காங்கங்க. நம்ம ஓப்பன் பண்ணும்போதே மேலே சிந்திப்போம் போல் இருக்குது. இன்னொரு கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 375 ml. இதில் வந்து கிரேவியோ, கறியோ, ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று நம்ம கேரி பண்ணிக்கலாம். அடுத்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 275 mlங்க. இதில் வந்து ஏதாவது பொரியல் இல்லை ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லை ஃப்ரூட்ஸ்னால் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு குழம்பு ஊற்றிக்கலாம், இல்லைனா மோரோ இல்லை ஜூஸோ எடுத்துக்கலாங்க. இதுவும் ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. நல்ல டைட் லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டு இந்த குட்டி கண்டெய்னர், இதுக்குமே நல்லா டைட்டான மூடி தான் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்குது. இதில் நீங்கள் உப்போ ஊறுகாயை தவிர வேறு எதுவும் போட முடியாது. ₹580க்கு ஒர்த்து தான். ப்ராடக்ட் வேணும்னா அமேசானில் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி